நாசா ஆதரவு கொண்ட ஆய்வின்படி முக்கியமான விளக்கமாக யங்கர் ட்ரையாஸ் தாக்கம் கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. இந்த கருதுகோள் படி ஒரு பெரிய விண்கல் அல்லது வால்வெள்ளி துண்டுகள் பூமியில் விழுந்தது அல்லது வெடித்தது, குறிப்பாக வட அமெரிக்காவில் உள்ள பனிப்படல்களின் மீது. இதனால் கடல் மட்டம் திடீரென உயர்ந்தது மற்றும் வெப்பநிலை நூற்றாண்டுகளுக்கு குறைந்தது. இந்த பேரழிவை இந்தியர்கள் நேரில் பார்த்து கடல் மட்டம் படிப்படியாக உயர்ந்ததை தங்கள் பழமையான தமிழ் நூலில் பதிவு செய்துள்ளனர் என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? அதிர்ச்சி தானே? ஆனா இது உண்மை. இது பழமையான தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அந்த காவியத்தில் உள்ள சரியான உரை. அதாவது, வானிலிருந்து தீவரிக்கும் வேல் வந்தது, அதனால் பக்ருளி ஆறு, பல மடங்கு மலைகள் மற்றும் அழகான குமரி கடற்கரை ஆகியவை தீய கடலால் மூழ்கின. அப்போது ஒரு வீரமான பாண்டியன் அரசன் வடபகுதியில் இமயமும் கங்கையும் தெற்கு புலத்தில் குமரியும் கொண்ட அந்த தென்னிலத்தில் மனித சபைகளை மீண்டும் நிறுவினார். அது அங்கே நிற்கவில்லை. அதேபோல் பழைய மதுரை எனப்படும் இடம் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு பண்டைய அறிஞர்கள் மொழி வளர்ச்சி, விவசாயம், கலை, அறிவியல், மருத்துவம் மற்றும் பண்பாடு போன்றவற்றிற்காக ஒன்று கூடி அவை நடைபெறும் தலைமையகமாக அந்த இடம் செயல்பட்டது. இந்த முயற்சி தமிழர்கள் தங்கள் நாகரிகத்தின் தந்தையாக மதிக்கும் சிவபெருமானின் ஆன்மீக வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்டது. இந்த முயற்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய அரசரால் ஆதரவு வழங்கப்பட்டது. இந்த மிகப்பெரிய முயற்சியில் இந்திய துணைக்கண்டத்தின் முழுவதும் இமயமலை முதல் பழைய குமரி பகுதி வரை உள்ள அறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த முயற்சிக்கு சங்கம் அல்லது கூடல் என்று பெயர் வைக்கப்பட்டது.